ஹேர் ஃபாலா, டேண்ட்ரஃபா, சீக்கிரமாகவே கிரே ஹேர் வருதா, ப்ரீமெச்சூர் கிரே ஹேர் வருதா, கவலைப்படாதீங்க. இதை ஒரு ஹோம்மேட் ஹேர் ஆயிலில் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தான். இந்த ஹேர் ஆயில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம ஹேர் க்ரோத் நல்லா இருக்கும், நல்லா ஷைனிங்காக ஹேர் ரூட்ஸ்க்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் கொடுத்து ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் வளர வைக்கும். சூப்பர் அண்ட் எஃபெக்டிவ் ஹேர் ஆயில் தான். இந்த ஆயிலை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வச்சாலே போதும். ரெகுலராக நம்ம வீட்டில் நம்ம எப்பயுமே வைக்கிற ஆயில் வைக்கலாம். இந்த ஆயில் வீக்லி ஒன்ஸ் வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். இதே ஆயில் கூட நீங்கள் ரெகுலராகவும் வைக்கலாம். பட் நீங்கள் வேறு ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ ரெகுலராக வேறு ஆயில் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா ரெகுலராக அந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள். வீக்லி ஒன்ஸாவது இதை வச்சு ட்ரை பண்ணுங்கள். சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். சீக்கிரமாக கண்ட்ரோல் ஆகும். ஹேர் க்ரோத் சீக்கிரம் ஃபாஸ்டராக ஹேர் க்ரோத் ஆகும். நமக்கு நேச்சுரலாகவே ஷைனாக இருக்கும். சில்கியாக ஷைனாக ஹெல்த்தியாக வளர ஹெல்ப் பண்ணும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியங்காஸ் டைரி. இன்றைக்கி நம்ம டைரியில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான மேஜிக்கல் ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஆயில்னா ஃப்ளாக்ஸீட் ஹேர் ஆயில். இந்த ஆயில் நமக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஹேர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். டேண்ட்ரஃப் எல்லாம் கம்மியாகும். நல்லா ஷைனிங்காக ஹெல்த்தியராக ஸ்ட்ராங்காக ஹெல்ப் பண்ணும் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி பண்ணலாம், அப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க போகிறது கோகோனட் ஆயில் தான், தேங்காய் எண்ணெய். இது நம்ம முடிக்கு எவ்வளோ முக்கியம்ன்ட்டு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எல்லாருக்குமே தெரியும். இது நான் ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும். பிரேக்கேஜஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணும், ஷைன் கொடுக்கும். எல்லாருக்குமே கோகோனட் ஆயில் செட் ஆகும். நெக்ஸ்ட்டு எடுத்துக்க போகிறது ஃப்ளாக்ஸீட் தான். ஃப்ளாக்ஸீடில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஹேர் க்ரோத்துக்கு. இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட், அப்புறம் விட்டமின் இ, அப்புறம் விட்டமின் பி இருக்கிறதுனால நம்ம முடிக்கு நல்லா நரிஷ் பண்ணும், நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், முடியை ப்ரொமோட் பண்ணி தரோம் ஹேர் க்ரோத்தை. நம்ம நெக்ஸ்ட்டு எடுத்துக்க போகிறது வெந்தயம் தான். இது ரிச் இன் நியூட்ரிஷன், அப்புறம் ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரோம். ஹேர் க்ரோத் ஃபாஸ்டராக இருக்கும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்ம பாதாம் தான் எடுத்துருக்கோம். இதில் விட்டமின் இ, அப்புறம் B7, அப்புறம் ஒமேகா 3 அண்ட் 6 ஃபேட்டி ஆசிட் நம்ம முக்கியமான முடிக்கு தேவையான இருக்கிறதுனால நம்ம ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரோம். நல்லா ஸ்ட்ரக்சராக ஷைனாக வச்சுருக்கோம். நம்ம நெக்ஸ்ட்டு எடுத்துக்க போகிறது கருஞ்சீரகம் தான். இது நம்ம முடி ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரொமோட் பண்ணி தரும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், ப்ரீமெச்சூர் கிரே ஹேரை தடுக்கும், நல்லா மாய்ஸ்சராக வச்சுருக்கோம். இப்போ இது எல்லாமே ஒரு பேனில் 1.5 ஸ்பூன் ஃப்ளாக்ஸீட், 1/2 ஸ்பூன் வெந்தயம், அப்புறம் பாதாம் ஒரு 5, ஒரு 1/2 ஸ்பூன் கருஞ்சீரகம் எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் 50 ml கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன், ஸோ இந்த குவான்டிட்டி போதும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. நைஸாக கிரைண்ட் பண்ணக்கூடாது, கொஞ்சமாக குறப்பாக இருக்கிற மாதிரி கிரைண்ட் பண்ணிக்கணும். இப்போது அதே பேனில் நான் ஒரு 50 ml கோகோனட் ஆயில் எடுத்திருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம், பவுடரு. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த ஆயில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லைன்னா பொங்கிடும். ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு இது பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் அது மேலே இது கருகாமல் இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா பாயில் ஆகட்டும். அது தெரியும் நமக்கு, அந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வு. கம்மியாகும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் விட்டால் அப்படியே கருகிடும். ஸோ இந்த பாருங்க கம்மியாகிட்டுருக்கு. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பாயில் பண்ணணும். இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பபிள்ஸ் எல்லாம் கம்மியாயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள், அப்படியே விட்டுலாம் கூல் டவுன் ஆகட்டும். நல்லா அந்த அப்சர்வ் ஆகணும், நல்லா ஊறணும். அப்படியே கூல் டவுன் ஆகட்டும் எண்ணெய்.
பாருங்க கலரே நல்லா சூப்பராக சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கூல்டவுன் ஆன அப்புறம் பார்க்கலாம். கூல்டவுன் ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கீழே செட்டில்ட் ஆகிருக்கு அந்த இது நம்ம போட்ட பவுடர் எல்லாம். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஆயிலோட கலரே பாருங்கள் சூப்பராக ஒரு மாதிரி ப்ரௌன் கலராக சூப்பராக இருக்குது. ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஆயில் ரெடி. இது அப்படியே ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் டே நம்ம அப்ளை பண்ணலாம். என்ன ரெடி? நேற்று ப்ரிப்பேர் பண்ணது இன்றைக்கி தான் வச்சிட்ருக்கேன். ரெடி பண்ண உடனே ஆயில் வைக்காதீங்க. ஒரு நாள் ஃப்ரீயாக அந்த ஆயிலை விட்டுருங்க. அப்போ தான் அது நல்லா இதாகும். நெக்ஸ்ட் டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆயில் வச்சிடலாம். வாசமே சூப்பராக இருக்குது. பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டே இந்த மாதிரி மசாஜ் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும். அப்போ ஏர் க்ரோத் நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எண்டில் ஸ்ப்ளிட்டன்ஸ் எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு எண்ட்லேயும் வச்சுக்கோங்க. அப்ளை பண்ணியாச்சு. நீங்கள் விட்டால் ஒரு நாள் நெக்ஸ்ட் டேவும் ஏர் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி டைம் இல்லைன்னா உங்களுக்கு 2 hours கழிச்சு இல்லை 1 hour கழிச்சு நீங்கள் ஏர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த ஆயில் மேஜிக்கல் ஏர் ஆயில் நீங்கள் வீக்லி ஒன்ஸாவது அப்ளை பண்ணிட்டு வாங்க. சூப்பர் ஹோம்மேட் நேச்சுரல் ஏர் ஆயில் தான் இது. அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் முடி நல்லா கருகருன்னு ஸ்ட்ராங்காக நேச்சுரல் ஷைனாக வளரும். அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் ஒரு நாள் முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஒரு பேக் போட்டுட்டு ஏர் வாஷ் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஏர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கண்டிப்பாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும். இந்த ஆயிலாவது சரி வேறு ஆயிலாவது சரி அப்ளை பண்ணியிருக்கணும். கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டு ஏர் பேக் போட்டுட்டு நீங்கள் நேச்சுரலாக எந்த ஷாம்பு சீக்காய் எது யூஸ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு அது ஸ்கேல்பில் போய் எஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் டைல்யூட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு சின்னதாக லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.